இது வரைக்கும் DELUXE ரங்கோலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். நம்ம போட்ட ப்ரீவியஸ் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே ஐ பட்டன்லேயும் இருக்கும். அதை பார்க்காதவங்க ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பூசணிக்காய் அல்வா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பூசணிக்காயில் விட்டமின் ஏ, விட்டமின் சி போன்ற சத்துக்கள்லாம் இருக்குது. அதனால் இதை மாதிரி நம்ம ஸ்வீட் செஞ்சு சாப்பிடும்போது குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பூசணிக்காய் அல்வா செய்யலாம் வாங்க. இப்போ நான் பூசணிக்காவை கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம குக்கரில் கட் பண்ணி வச்ச பூசணிக்காவை போட்டுடலாம். இப்போ தண்ணீர் ஆட் பண்ணிடலாம். இப்போ பூசணிக்காய் மேலே தண்ணி வர வரைக்கும் தண்ணி நம்ம ஆட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு நம்ம ரப்பர் விசில் போட்டு 3லேருந்து 4 விசில் விட போகிறோம். இப்போ 4 விசில் வந்துடுச்சு. நம்ம குக்கர் திறந்து பார்த்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பூசணிக்காய் நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ இது நல்லா மெசஞ்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பூசணிக்காய் அல்வா வந்து நல்லா மெசஞ்சிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம பூசணிக்காய் அல்வா செய்வதற்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். சர்க்கரை 1 கப், ஃபுட் கலர், 10 முந்திரி உடைச்சி வச்சுருக்கேன், ஏலக்காய் பொடி, நெய். நெக்ஸ்ட் இப்போ ஒரு பேனில் நெய் ஊற்றிருக்கேன். நெய் மெல்ட் ஆனதும் நம்ம முந்திரி போட்டு வறுத்துக்கலாம். முந்திரி கலர் சேஞ்ச் ஆனதும் நம்ம இந்த பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், முந்திரி கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. நம்ம பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம இதே பேனில் 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்த பூசணிக்காவை போட்டு வதக்கலாம். இப்போ 1 நிமிஷத்துக்கு இது நம்ம நல்லா வதக்கலாம். ஏற்கனவே நம்ம பூசணிக்காவை வேக வச்சு எடுத்தனால பூசணிக்காய் சீக்கிரமாக குக் ஆகிடும். ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கிளாஸ் போட்டு மூடி வச்சுடுங்க. இந்த மாதிரி நம்ம வதக்கிட்டு செய்கிறனால பூசணிக்காய் அல்வா வந்து டேஸ்ட்டாக இருக்கும். சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் சுகர் ஆட் பண்ணியிருக்கனால அல்வா வந்து கொஞ்சம் வாட்டரியாக ஆகும். நெக்ஸ்ட் இதில் நம்ம ஃபுட் கலர் ஆட் பண்ணிடலாம். நான் வந்து ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் தான் எடுத்திருக்கேன். ஃபுட் கலர் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு இதில் நம்ம ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிடலாம். ஏலக்காய் பொடி நம்ம ஆட் பண்ணி செய்கிறனால நல்லா வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பூசணிக்காய் வந்து அல்வா பதத்துக்கு ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம இதில் வதக்கி வச்ச முந்திரி ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பேனில் நம்ம கலரும் போது அல்வா வந்து ஒட்டாமல் வரணும். அப்படி ஒட்டாமல் வந்துச்சுன்னா பூசணிக்காய் அல்வா வந்து ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அல்வா வந்து ஒட்டாமல் வருது. அப்போது அல்வா ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது பவுலுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ருசியான மற்றும் ஆரோக்கியமான பூசணிக்காய் அல்வா ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஈஸியாகவும் குயிக்காகவும் செய்யக்கூடிய ஈஸியான ரெசிபி. இந்த ரெசிபி பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால் எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். DELUXE ரங்கோலி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த அனைவருக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.